السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولولا فضل الله عليكم ورحمته وأن الله تواب رحيم. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم صدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளர், நிகரற்ற அன்பாளர், எல்லாம் அல்ல நான் திருநாமம் கொண்டே வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். சலாமும் சலவாத்தும் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது உயர்ந்த வாழ்க்கை நெறியினை பின்பற்றிய சஹாபாக்கள், மக்கள், தாபியீன்கள், தமது தாபியீன்கள், இமாம்கள், மேதைகள், இறைநேசர்கள், இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் அனைத்து பெருமக்களின் மீதும் என்றைக்கும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலானுக்கு பிறகு திருக்குர்ஆனுடைய விளக்கங்களை கேட்க, பரிமாறிக்கொள்ள ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வகையிலே நாம் மீண்டும் ஒருமுறை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்நூர் என்கிற அத்தியாயத்தின் விளக்கங்களைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு சில வசனங்களுக்கான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கிறோம். வலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் உங்கள் மீது இல்லாவிட்டால், அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் உங்கள் மீது இல்லாவிட்டால், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்காமல் ஞானமுடையவனாக மட்டும் இல்லாவிட்டால் உங்களது குடும்ப வாழ்க்கை சிதறிப்போய் நீங்கள் பல துன்பங்களுக்கு ஆளாகி இருப்பீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தில் சொல்கிறார். இதற்கு முந்தைய வசனங்களிலே ஒரு பத்திரி பெண் மீது அவதூறுகளை விட்டு கட்டினார். அதற்கு என்னவெல்லாம் நடைமுறைகள் இருக்கிறது என்பதை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளக்கினார். எடுத்த உடனே ஒருவர் மீது, மிக குறிப்பாக பெண்கள் மீது அவதூறு சொல்லிவிட முடியாது. அப்படி சொல்வதாக இருந்தால் 4 சாட்சியங்கள் வேண்டும். அந்த 4 சாட்சியங்களும் காதால் கேட்டதாகவோ யூகங்களின் அடிப்படையிலேயோ இருக்கக்கூடாது. கண்ணால் நேரடியாக பார்த்த சாட்சியங்களாக இருக்க வேண்டும். இப்படி அந்த நிபந்தனைகளை கடுமையாக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்ணிடத்தின் பெருமரியாதையை உயர்த்தி வைத்திருக்கிறார். உள்ளபடியே தவறு செய்யக்கூடிய பெண்கள், அது பற்றி நமக்கு எந்த தேவையும் கிடையாது. அது அந்த பெண்ணுக்கும் ஆண்டவனுக்கும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக ஒன்றை சொல்வார்கள்: நஹ்னு நஹ்குமு பில்-ظவாஹிர், வெளிப்படையில் தோன்றக்கூடிய விஷயங்களை வைத்து மட்டும்தான் நாம் தீர்ப்பு வழங்குவோம். என்ன உலகத்தில் தோன்றுகிறதோ, பார்வைக்கு வருகிறதோ, பிரச்சனையாக உருவெடுக்கிறதோ அவைகளுக்கு தந்து, யூகங்களுக்கோ அல்லது இப்படியெல்லாமோ இருக்கலாம் என்கிற கற்பனைக்கோ அல்லது இப்படி நடந்துவிடக்கூடாது என்பதற்கோ அது நமக்கு பொறுப்பில்லை. ஒருவர் ஒரு தவறை தொடர்ந்து செய்கிறார், மறைத்து செய்கிறார் என்றால் மஹல்லாவிற்கோ சமூகத்திற்கோ வேறு யாருக்கோ அது பொறுப்பு கிடையாது. அது நேரடியாக அல்லாஹ்வுடைய பொறுப்பு. எப்போது சமூகம் தலையிட வேண்டியது இருக்கிறது, எப்போது சட்டம் தலையிட வேண்டியது இருக்கிறது சொன்னால், அது அந்த தவறு வெளிப்பட்டு சமூக அமைப்பிற்கு குந்தகம் ஏற்படுகிற போது இங்கே சட்டத்தை நிலைநாட்ட வேண்டியது இருக்கிறது. தனிப்பட்ட முறையிலே ஒரு தவறை தொடர்ந்து செய்கிறார், அது அவருக்கும் ஆண்டவனுக்கும் இடையிலே அந்த தவறு வெளியே தெரியவே இல்லை. தனிப்பட்ட முறையிலே செய்கிறார், ரகசியமாக செய்கிறார், யாருக்குமே தெரியாமல் செய்து கொண்டே இருக்கிறார். உதாரணமாக மதுவை எடுத்துக்கொள்ளலாம். மது குடிக்கிறார். மது குடித்தல் என்பது பெரும்பாவம்.
இன்றைக்கு மது ஒழிப்பு போராட்டங்கள் அங்கங்கே சும்மா பேருக்கு நடக்கிறது. ஒருவேளை அது மூர்க்கமாக நடந்தால் அதன் முன்னணியில் நிற்க வேண்டியது நம்முடைய மார்க்கம். நாம் தான் ஏனென்றால் அதை ஒழிக்க வேண்டும் என்று குரல் கொடுப்பதற்கான முழு தகுதி நமக்குத்தான் இருக்கிறது. அதனால் எவ்வளவு சீரழிவு இருக்கிறது. சமீபத்தில் ஒரு ஒப்பாய்வை ஒரு முகநூலிலே ஒருவர் எழுதியிருக்கிறார். இந்து மக்களுடைய பண்டிகைகள் நடந்தது, இவ்வளவு மது விற்பனை ஆனது. கிறிஸ்தவ கொண்டாட்டங்கள் நடந்தது, இவ்வளவு மது விற்பனை ஆனது. ஆனால் பெருநாட்களில், முஸ்லிம்கள் கொண்டாடக்கூடிய பெருநாட்களில் உலகத்தில் இருக்கிற முழு இஸ்லாமிய சமூகமும் கொண்டாடியது. ஆனால் மது என்பதை பற்றி பேச்சே கிடையாது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி அவர்கள் இதை ஒழித்தார்கள் என்றால் அது ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 கட்டங்களாக மதுவை தடை செய்தார். முதலிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அதில் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. ஆனால் தீமை கடுமையாக இருக்கிறது, நன்மை இருக்கிறது, தீமை இருக்கிறது. ஆனால் தீமை அதிகமாக இருக்கிறது, கடுமையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் தொழும்போது அவற்றை உபயோகிக்காதீர்கள் என்று சொல்கிறார். இந்த வசனம் எப்போது இறங்கியது? வழக்கம் போல சஹாபாக்கள் அந்த விருந்துகளுக்கு பிறகு குடித்துவிட்டு ஒரு மகரிபுடைய தொழுகையிலே இருக்கிற போது அதை தொழுகை நடத்துகிற சஹாபி என்ன ஓதுகிறோம் என்கிற தெளிவில்லாமல் ஓதுகிறார். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன், இறை நிராகரிப்பாளர்களே, நீங்கள் வணங்கக்கூடியதை நாங்கள் வணங்கவில்லை, நாங்கள் வணங்கக்கூடியதை நீங்கள் வணங்கவில்லை என்று சொல்லுவதற்கு பதிலாக, மாற்றமாக நீங்கள் வணங்குவதைத்தான் நாங்கள் வணங்குகிறோம் என்று முற்றிலும் வேறுபட்ட அர்த்தம் மாறுபடுகிற விதமாக அவர்கள் ஓதிவிட்டார். அப்போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனம் இறக்குகிறான், லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா, நீங்கள் போதையாக இருக்கிற போது தொழுகையின் பக்கம் நெருங்க வேண்டாம், தொழும்போது குடிக்காதீர்கள் என்கிற 2ஆம் கட்டம். 3வது கட்டம் தான் அது இணை வைத்தலுக்கு நிகரானது, அது மிக மோசமானது, ஷைத்தானுடைய செயல், நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று முற்றிலுமாக தடை செய்யப்படுகிற அந்த வசனம். இந்த வசனம் இறங்கியதும் மதீனத்து வீதிகளில் மது ஆறு ஓடியது என்று வரலாற்று எழுதுகிறார். அது கற்பனை அல்ல. ஒவ்வொரு குடும்பமுமே மதுவை சேமித்து வைத்திருக்கும். என்னிடத்தில் 10 ஆண்டு கால பழமையான மது இருக்கும், என்னிடத்தில் 20 ஆண்டுகள், என்னிடத்தில் 50 ஆண்டுகள், எங்கள் குடும்பத்திலே 100 ஆண்டு பழமையான மது இருக்கிறது என்று சொல்லி அந்த பழமைக்கு தக்கவாறு பெருமை பேசிக் கொண்டிருந்த குடும்பங்களில் இருந்த மதுவெல்லாம் நீதி கொடுத்துவிட்டது ஒரே நொடியில். ஆனால் இதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி உழைத்த உழைப்பு இருக்கிறதே மிக கடுமையான உழைப்பு. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? எல்லாவற்றையும் சகித்துக் கொள்கிறோம். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே பேருந்தில் குடித்தவன் ஏறினான், அவன் கதை என்ன தெரியுமா? இங்கு இருக்கக்கூடிய 50 வயதை தாண்டிய உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே பேருந்திலே ஒரு குடிகாரன் ஏறிவிட்டால் என்ன நடக்கும்? அவன் அசிங்கப்பட்டு போவான். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? அவனை கண்டு மொத்த சமூகமும் ஒதுக்குகிறது. பேருந்திலே பட்ட பகலிலே மக்கள் கூடியிருக்கும் சமயத்தில் ஒருவன் வெட்டுகிறான், கொலை செய்கிறான் என்றால் அவனுக்கு இந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது தெரியுமா? திரைப்படங்களின் வழியாக, தொலைக்காட்சியின் வழியாக இந்த கொலையை பார்த்து 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 பழகி புளித்து போன இந்த சமூகம் அதை கண்டு ஒதுக்குகிறது. ஒரு பிரைன் வாஷ் நம்மை அறியாமலே நடந்துவிட்டது. ஒரு மூளைச்சலவை, இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருப்பார்கள் என்று நமக்கு நாமே சமாதானம் சொல்லுங்கள். அதுபோல கலப்பு திருமணங்கள், காதல் திருமணங்கள் என்கிற பெயரிலே ஒரு மார்க்கத்தை விட்டு வெளியேறுவது இன்றைக்கு சகஜமாக இருக்கிறது. எப்படி வந்தது? இதுவெல்லாம் திரைப்படத்தினுடைய அன்பளிப்புகள், தொலைக்காட்சியினுடைய குடைகள். அதை பார்த்து 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 நம்மை பழக வைத்து நம்மை சகஜ நிலைக்கு, ஒரு நல்ல மனநிலைக்கு அவர்கள் கொண்டு வந்து அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மார்க்க ரீதியாக முஸ்லிம் சமூகம் இன்றைக்கு தோன்று போயிருக்கிறது. அது எப்படி? இணை வைத்தலின் பக்கம் ஒருவர் சென்று விட்டால் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும்? முஸ்லிம் அல்லாதவரை கரம் பிடிக்கிற ஆணோ பெண்ணோ அவர்கள் எப்படி வாழ்வார்கள்? அது எவ்வளவு பெரிய குற்றம்!
உள்ளபடியே சொல்ல போனால் இஸ்லாமிய அந்த கொள்கையின் அடிப்படையிலே இறைவனால் மன்னிக்கப்பட முடியாத குற்றம் இணை வைத்தது. வேறு எந்த குற்றத்தையும் அல்ல மன்னிக்கிறான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், இணை வைத்தல் என்கிற ஒற்றை பாவத்தை தவிர இது எல்லாவற்றையும் அவன் விரும்புகிற போது மன்னிக்கிறான். ஆனால் இணை வைத்தலை மன்னிப்பது கிடையாது. ஆனாலும் நம்முடைய குழந்தைகள் இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய சில நேர வாழ்க்கைக்காக, சில வருடங்கள் வாழ்க்கைக்காக கொள்கையை துறக்கும் போது இன்றைக்கு நாம் சகஜ மனநிலையில் இருக்கிறோம் இல்லையா, இந்த இடத்தில் அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டார். தொலைக்காட்சிகளின் வழியாக, ஊடகங்களின் வழியாக, திரைப்படங்களின் வழியாக ஒரு மாபெரும் மூளைச்சலவை இந்த சமுதாயத்திற்கு செய்யப்பட்டிருக்கு. அதுபோல சிறு குடும்பம் திரும்ப திரும்ப நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்கிற சொல்லாடலை திரும்ப 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 பயன்படுத்தி, அது நபிகளுடைய ஹதீஸுக்கு எவ்வளவு முரணானது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அதிகம் குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களை தெரிவு செய்து திருமணம் செய்யுங்கள் என்றார்கள். திருமணத்திற்காக பெண்ணை தேடுகிற போது அவருடைய குடும்ப பாரம்பரியம், அவங்களுடைய அம்மாவுக்கு அந்த பெண்ணுக்கு சகோதரிகள் எத்தனை பேர், சகோதரிகள் எத்தனை பேர், அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர் குழந்தை, எவ்வளவு குழந்தைகள் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த அதிக குழந்தைகள் கொண்டிருக்கிற குடும்பத்தில் தான் பெண்ணை தேய்வது சிறப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையிலே இவர்கள் சிறு குடும்பம் என்கிற ஒரு மாயையை நம்முடைய மூளையிலே பதித்து விட்டார். அதனால் நாமளும் அந்த மனநிலைக்கு வந்து விட்டோம். அது சிரமம் என்று நினைக்கிறோம். உண்மையிலேயே பிள்ளை செல்வங்கள் நிரம்ப இருப்பது என்பது அது ஒரு வரம், அது ஒரு வாய்ப்பு. இன்றைக்கு உலகத்தில் தோன்றியிருக்கிற பல்வேறு கண்டுபிடிப்புகள் ஜனத்தொகை பெருகியதன் காரணத்தினால் தான் ஏற்பட்டிருக்கிறது, இல்லை என்றால் இருக்காது. இந்த குறைந்த கால சாகுபடி, இந்த வேகமான ஊர்திகள், இவைகளெல்லாம் அதிக ஜனத்தொகை வரப்போய்தான் கண்டுபிடிப்புகள். ஆங்கிலத்தில் ஒரு அருமையான ஒரு பழமொழி இருக்கிறது, தேவையை கண்டுபிடிப்பின் தாய். தேவை இருந்தால் தான் கண்டுபிடிப்புகள் இருக்கும். அதுபோல நிறைய மக்கள் தொகை இருந்தால்தான் அவர்களுக்கு என்ன செய்யலாம் என்கிற யோசனை இருக்கும். ஒரு குழந்தை இருந்தால் அந்த குடும்பம் அவ்வளவுதான் உழைக்காது. நீங்கள் சராசரியாக பார்க்கலாம், பெண் குழந்தைகளை பெற்ற தகப்பனுக்கும் ஆண் குழந்தைகளை மட்டும் வைத்திருக்கக்கூடிய தகப்பனுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். ஆண் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய தகப்பன்மார்கள் சீக்கிரம் கிடடுதற்கு போய்விடுவார்கள், அவருடைய உழைப்பு குறைகிறார். ஒரு நம்பிக்கை, ஆண் குழந்தை இவன் நம்மை பார்த்துக் கொள்வான் என்கிற எண்ணம். ஆனால் பெண் குழந்தைகளை பெற்ற தகப்பன்மார்கள் சும்மா இருக்க மாட்டார்கள், சும்மா இருக்க முடியாது. அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும், கரை சேர்க்க வேண்டும், திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனை அவர்களை ஊக்கப்படுத்தி இளமையாக வைத்திருக்கிறது. வேண்டாம், ஒரு கணக்கு எடுத்து பாருங்கள். அப்ப தேவைதான் கண்டுபிடிக்கும் தாய். இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல, இந்த இஸ்லாமிய கட்டமைப்பிற்கு எதிரான பல்வேறு விஷயங்கள் இந்த உலகத்தில் அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்மையை போற்றும் விதமாக முந்தைய வசனங்களிலே ஒரு குற்றச்சாட்டு, ஒரு அவதூறு வைப்பதாக இருந்தால் நீங்கள் வெறுமனே சொல்லிவிடக்கூடாது. அதற்கு 4 சாட்சிகள் வேண்டும், நேரடி சாட்சிகள் வேண்டும். அப்படி இல்லாவிட்டால், 4 சாட்சிகள் கிடைக்காவிட்டால், அந்த கணவன் பார்த்திருக்கிறான் அல்ல ஒருவர் பார்த்திருக்கிறார் சொன்னால் அவர் தன்னை லான செய்ய வேண்டும். 4 முறை சத்தியம் செய்ய வேண்டும். 5வது முறை நான் சொல்வது தவறு என்று சொன்னால் அல்லாஹ்வின் சாபம் என் மீது இறங்கட்டும் என்று அவர் சொல்ல வேண்டும் என்று அந்த தத்துவங்களை எல்லாம், அந்த நடைமுறைகளை எல்லாம் சொல்லி முடித்ததற்கு பிறகுதான் இந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வுடைய கருணையும் அன்பும் உங்கள் மீது இல்லாவிட்டால், அவன் உங்களது பாவங்களை மன்னிக்காவிட்டால், அவன் மிக்க ஞானமுடையவன், அவனுக்கு மனிதனுடைய கடைசி வரைக்கும் எல்லாம் தெரியும், இவன் எப்படி போவான் என்பது. இவைகள் இல்லாமல் போயிருந்தால் நம்முடைய குடும்ப வாழ்க்கை சிதறி போயிருக்கும் என்று சொன்னார். மிக எளிமையான உதாரணம், எங்கோ பிறந்த ஒருவனையும் எங்கோ பிறந்து வளர்ந்த ஒருத்தியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணைத்து வைக்கிறான். அந்த இணைப்பு உலகத்திலே எவ்வளவு செலவழித்து செய்து வைத்தாலும் அதற்கு பிறகு அந்த தம்பதிகளுக்குள்ளாக ஏற்பட வேண்டிய அன்பை அல்லாஹ் கொடுக்காவிட்டால் என்ன நடக்கும்? கோடிக்கணக்கில் செலவழித்து திருமணம், அந்த மணப்பெண்ணோ மணமகனோ விரும்புகிற எல்லா வகையான பரிசுகளும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை மாதிரி திருமணம்.
இப்பெல்லாம் திருமணம்ல வித்தியாசமாக பண்ணுறாங்க. பறந்து கொண்டே, கடலுக்கு அடிக்கிறேன், இப்படியெல்லாம் ஒவ்வொருவருடைய விருப்பம் இருக்கிறது. அந்த விருப்பத்தை நிறைவு செய்யக்கூடிய அளவிற்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அதை தொடர்ந்து வாழ்கிற போது அவர்களுக்கிடையே ஏற்படுகிற அந்த அன்பு யார் கொடுப்பது? அல்லாஹ் தான் கொடுப்பது. அதனால தான் நம்ம துவா போகிறோம், அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன ஆதம வ ஹவ்வா அலைஹிம் ஸலாத்து வஸலாம். ஆதம் நபிக்கும் அவருடைய மனைவி ஹவ்வா அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த அன்பை இந்த தம்பதிகளுக்கு ஏற்படுத்துவாயாக என்று. அதுதான் உண்மையான பிரார்த்தனை. நாம் அந்த கப்புள், அந்த தம்பதிகளுக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? அங்கே திருமணம் நடந்து முடிகிற போது அந்த கேட்கிற துவாவில் உருக்கமாக மன ஓர்மையோடு ஆணும் சொல்வது, அதில் கலந்து கொள்வது. நாம் கொடுக்குற கிஃப்டெல்லாம் அதுக்கு பிறகு செகண்ட். அந்த அன்பை அல்லாஹ் ஏற்படுத்தாவிட்டால், ஒருவருக்கு ஒரு புரிந்து கொள்ள முடியாவிட்டால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி கொண்டு போக முடியும்? தினமும் சண்டை தான், தினமும் பிரச்சனை தான். அந்த இணைப்பை அல்லாஹ் கொடுக்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இணைப்பின் பலனாக இன்னொரு பரிசை கொடுக்கிறான், குழந்தை செல்வத்தை கொடுக்கிறான். இன்னைக்கு கருவுறுதல் மையம் தெருவுக்கு ஒன்று வந்துவிட்டால் ஆச்சரியப்படுவது. அவ்வளவு ஒரு பக்கம் பாருங்க சிறு குடும்பம் அப்படிங்கிற கட்டமைப்பு, இன்னொரு பக்கம் பாருங்க அந்த ஒரு குழந்தையை கிடைப்பதற்கு எட்டாக்கணி. அதற்கான உணவுகள், தந்திரங்கள், வாழ்க்கை வேகமாக சுழலக்கூடிய அளவுக்கு நம்மை நோக்கி மிகப்பெரிய அழுத்தங்கள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியாமலேயே அதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஆறுதல், இதில் ஓரளவிற்கு தப்பித்தது இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான். ஏனென்றால் இந்த சமூகம் மட்டும்தான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் என்கிற தத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. என்ன நடந்தாலும் அல்லாஹ்வின் நாட்டம். இன்றைக்கு உளவியல் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், எதிர்ப்பு என்பது செயல்படாது, ஏற்றுக்கொள்ளுதல் செயல்படும். அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளும். என்ன நடக்குது அப்படி ஏற்றுக்கொள்ளும். எதிர்த்து ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியில், ஒரு 200 அடியிலிருந்து விழக்கூடிய நீர்வீழ்ச்சியில் ஒரு வயசான 85 வயசு கிழமை நீந்துறான். விழுந்து நீந்து கரையேறுகிறான். அவனுக்கு எவ்வளோ பெரிய தைரியம் வந்துச்சு? ஆச்சரியப்பட்டவன்கிட்ட கேட்டாங்க, நீ ஏதாவது டெக்னிக் வச்சிருக்கியா? உனக்கு எப்படி இவ்வளவு பெரிய நீர்வீழ்ச்சி, அதற்கு பிறகு மிகப்பெரிய ஓட்டம் தண்ணீர்? அந்த 85 வயது கிழவன் சொன்ன ஒரு வாழ்க்கை தத்துவம், நான் எப்போதும் எதிர்ப்பதில்லை, நான் எதையும் எதிர்ப்பதில்லை, எப்போதும் எதிர்ப்பதில்லை, நான் நீரோட்டத்தோடு ஓடுகிறேன், எனக்கு பயமில்லை. இது ஒரு வாழ்க்கை தத்துவம். வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய தத்துவம். முயற்சி என்பது வேறு, எதிர்ப்பு என்பது வேறு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன விதித்திருக்கிறானோ அதை தவிர வேறொன்றும் நடக்காது. அப்படி நடக்க வேண்டும் என்றால் அதற்கு 2 விஷயங்களை சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விதியை அழித்து மாற்றி எழுதக்கூடிய வல்லமை கொண்டது பிரார்த்தனை ஒன்று, தர்மம் ஒன்று. நம்ம செய்கிற துவா, நம்ம செய்கிற சதக்கா, நம்ம செய்கிற தர்மம், இது 2 தான் நம்முடைய விதியை. அதுவும் அவனுடைய நாட்டம் இருக்கிறது, அதுவும் அதில் எழுதப்பட்டிருக்கும் என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். இஸ்லாமிய மரபில், இஸ்லாமிய கொள்கையில் ஒரு ஊரில் ஒரு பெருநோய், ஒரு கொரோனா மாதிரி ஒரு பெருநோய் ஏற்பட்டால் உள்ளே இருக்கிறவர்கள் வெளியே செல்லக்கூடாது, வெளியே இருக்கிறவர்கள் உள்ளே வரக்கூடாது. இது ஒரு சட்டம். இங்கே இருக்கிறவங்க வெளியே போகக்கூடாது, வெளியே இருக்கிறவங்க உள்ளே வரக்கூடாது, அந்த நோய் முற்றிலுமாக தீருகிற வரை. சரி, உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டத்தில் ஒரு பெரும் நோய் ஊருக்குள் நடமாடியது. அப்போ ஒருத்தர் பயந்து போய் பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு ஓடிட்டார். பயம், மரண பயம். மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பயம் என்பது மரண பயம் மட்டும்தான். ஆனால் உண்மையான முஃமின் மரணத்தை கண்டு பயப்பட தேவையில்லை என்பதையும் தாண்டி மரணம் ஒரு பரிசு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் மௌத்து துஹ்ஃபத்துல் முஃமின், மரணம் முஃமினுக்கான காணிக்கை, அது ஒரு பரிசு பொருள் என்றார். மரணம் என்றால் என்ன? மரணம் என்பது அழிவல்ல, இன்னொரு வாழ்க்கையின் தொடக்கம் என்பதை புரிந்து கொண்டோம் என்றால், இன்னும் சொல்ல போனால் இந்த உலக வாழ்க்கையை விட மிக அற்புதமான வாழ்க்கை அது. நோய் இல்லை, நொடி இல்லை, நொம்பலம் இல்லை, உழைக்க தேவையில்லை, கணக்கு பார்க்க தேவையில்லை, சண்டை இல்லை, சச்சரவில்லை,
சொர்க்கத்தினுடைய நியமத்துக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கிற போது எதிரெதிர் கட்டில்களில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். அந்த சுவர்க்கவாசிகளுடைய இதயங்களில் இருந்து குரோதம் என்பது எடுக்கப்பட்டிருக்கும். ஒரு துளி அளவு கூட குரோதமோ விரோதமோ இருக்காது. அதுதான் சொர்க்கம். இங்கே எவ்வளவு மேம்பட்டவர்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சின்ன சலனம் ஏற்பட்டு விடுகிறது. ஐயோ, அவன் நம்மை விட ஒருபடி அதிகமாக சம்பளம் வாங்கிவிட்டானே, நம்மை விட பெரிய கார் வாங்கிவிட்டானே. கூட்டாளி தான், நண்பர் தான், உறவினர் தான், ஒன்றாய் படித்தவர் தான். ஆனாலும் ஒரு கட்டத்தில் என்னை விட உயர்ந்து விட்டானே, ஒருபடி உயர்ந்து விட்டானே என்கிற சலனம் பிறக்காத மனிதர்கள் இந்த உலகத்திலே கூட. ஆனால் சொர்க்கத்தில் இது கிடையாது. அப்போ அந்த உலக வாழ்க்கைக்காக நாம் மரணிக்கிறோம் என்று சொன்னால் அது பரிசுதானே. இது போன்ற ஒரு சபையில் ஒரு பெரிய மௌலானா கேட்டாங்க, யாரெல்லாம் சொர்க்கம் போகணும் ஆசைப்படுறீங்க கை தூக்கினோடனே எல்லாரும் கை. சொர்க்கத்துக்கு ஆசைப்படாத ஆட்கள் யாராவது இருப்பாங்க, எல்லாரும் கை தூக்கிட்டாங்க. சரி, கை கீழே போடுங்க. யாரெல்லாம் மூத்தாக தயாராக இருப்பீங்க அப்படின்னா ஒருத்தரும் கையை தூக்கலை. இப்போ அந்த மௌலானா கேட்டாங்களா, ஏங்க மூத்தாகாமல் எப்படிங்க சொர்க்கம் போக முடியும்? சொர்க்கத்துக்கு போக ஆசை இருக்கு, முட்டையை உடைக்காமல் ஆம்பளை போடணும், அவங்க பாசம், அது எப்படி முடியும்? இப்போ மரணம் என்பது ஒரு காணிக்கை. பெரிய பயம் என்பது மரண பயம் தான். உலகத்திலே நாம் வென்றெடுக்க வேண்டிய, நாம் மிகச் சுலபமாக கடந்து செல்ல வேண்டிய ஒரு பயம் என்பது மரண பயம் மட்டும்தான். அப்போ அந்த பயத்தை வெல்வதற்கான சகல உத்திகளையும் இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது செய்திருக்கக்கூடிய பெரிய கிருபை என்பது நமக்கு இந்த விஷயங்களை விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கொண்டிருக்கக்கூடிய அருள் என்ன, கருணை என்ன, எல்லாவற்றையும் மன்னிக்கிறான், மன்னித்து கொண்டே இருக்கிறான், மன்னிப்பை விரும்புகிறான். லைலத்துல் கத்ரில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்த இரவில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஒரு அற்புதமான துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவ் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு. அதாவது வழக்கம் போல யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுக்கல. அதுக்கு முன்னாடி பாருங்க, இன்னக அஃபுவ், நீ மன்னிப்பவன், துஹிப்புல் அஃவ, மன்னிப்பை விரும்புபவன், எனவே நீ மன்னித்து. இதை சொல்லி கேட்க சொன்ன, நீ மன்னிக்கிறவன், மன்னிப்பை விரும்புபவன், என்னை மன்னித்து விடு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவோ பாவங்களை, கடலின் நுரையளவு என்ற ஹதீஸிலே வருகிறது, கடல் நுரையை எண்ண முடியாது. ஒரு மனிதன் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அவன் உருகும் தருணத்தை அல்லாஹ் ரசிக்கிறான், கொண்டாடுகிறான், பேரானந்தம் கொள்கிறான். புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருகிறது, ஒரு மனிதர் ஒட்டக பயணம் மேற்கொள்கிறார் பாலைவனத்தில். திடீரென்று ஒட்டகம் தொலைந்து விட்டது. அந்த ஒட்டகத்தில் தான் அவருக்கான தண்ணீர் இருக்கிறது, உணவு இருக்கிறது. பாலைவனத்தில் வெளியே வர முடியுமா? இந்த காலம் அது தொலைத்தொடர்புகள் கிடையாது. யாராவது ஒரு பயணக்கூட்டம் வந்தால் அவர்கள் இவனை காப்பாற்றினால் இல்லை என்றால் முடியாது. அவர் அழுது புலம்பி அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு களைப்பில் உறங்கி போய்விட்டார். உறங்கி எழுந்தால் ஒட்டகம் இருக்கிறது, எங்கோ சுற்றி கொண்டு வந்திருக்கிறது. அந்த சந்தோஷ கடத்தில் அவர் சொன்னார், யா அல்லாஹ் அன்த அப்தி வ அன ரப், இறைவா நீ என் அடிமை, நான் உன் எஜமானன். இது தப்பு தானே? அல்லாஹ்வை பார்த்து நீ அடிமைன்னு சொல்லலாமா? நான் எஜமானன், நான் ரப்புன்னு சொல்லலாமா? அதுக்கு இணைவைப்பு இல்லையா? இணைவைப்பு. ஆனால் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மகிழ்ச்சி பெருக்கால் அவர் சொன்ன வார்த்தை தடுமாற்றத்தை அல்லாஹ் ரசித்தான், அவரது பாவத்தை மன்னித்தான். அந்த சந்தோஷத்தில் கையும் கால் ஓடலைன்னு சொல்லுங்கள. சில நேரங்களில் ரொம்ப சந்தோஷம் வந்தால் கையும் ஓடலை, கால் ஓடலை. மாமாவை போய் மச்சான் போகும், திடீர்னு ஒரு விருந்தாளிகள் வந்துட்டாங்க, ரொம்ப நாள் வராமல் இருந்து வந்துட்டாங்க, நமக்கு பிரியமானவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னால் அது மாமனா மச்சானான்னு கூட தெரியாது. மாமாவை மச்சான் வாங்கான்னு சொல்லுவோம், மச்சானை மாமான்னு சொல்லுவோம், மாற்றி சொல்லுவோம். அது மாதிரி அவர் சொன்னார், இறைவா நீ என் அடிமை, நான் உன்னை எஜமானன் என்று சொன்னார். அல்லாஹ் அதை ரசித்தான், அவரது பாவத்தை மன்னித்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அல்லாஹ் மன்னிப்பை விரும்புகிறான், மன்னிப்பை ரசிக்கிறான். அந்த உள்ளம் உருகும் தருணத்தை அவன் ரொம்ப ரசிக்கிறான். உள்ளம் உருகிறதுக்கு அது இடையில எதுவுமே கிடையாது.
ரப்புக்கும் நமக்கும் இடையிலே எந்த திரையும் கிடையாது. மற்ற மதங்களிலாவது உங்களுக்கு இடையிலே ஆட்கள் இருப்பார்கள். இங்கே இமாம்கள் என்பது வழிகாட்டித்தான், அவர்கள் இடைத்தரகர்கள் அல்ல. இமாம்கள் வழிகாட்டி, இப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் தான். உஸ்தாதுமார்கள் வழிகாட்டி. பொதுவாக குருவை மிஞ்சிய சிஷ்யர்களை நாம் பார்க்கிறோம் இல்லையா? எப்படி முடிந்தது? குரு என்பது ஒரு அடையாளம், குரு என்பது வழிகாட்டி. உஸ்தாத் ஒரு வழிகாட்டி, இமாம் ஒரு வழிகாட்டி, அவ்வளவுதான். இமாமை விட பன்மடங்கு உயர்ந்தவராக பின்னால் இருக்கிறவர் இருக்க முடியும். ஒவ்வொருவருடைய உருக்கத்தையும் ஒவ்வொருவருடைய நெருக்கத்தையும் பொறுத்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை மன்னிக்க வேண்டும் என்பதிலே நாம் உண்மையிலேயே உள்ள உருகி அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார், கண்ணீர் சிந்தினார், அதற்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்தை அணைக்கும் சக்தி 2 துளிகளுக்கு இருக்கிறது. போராளியினுடைய இரத்த துளி, போர்க்களத்தில் சிந்துகிற இரத்த துளி, அல்லாஹ்வின் அச்சத்தால் அழக்கூடியவருடைய கண்ணீர் துளி என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை விரும்புகிறான். நம் மீது கொண்டிருக்கக்கூடிய ரஹ்மத்து, கருணை, அருள் இவற்றினால் தான் குடும்பங்கள் சிதறி ஓடாமல் பல துன்பங்களுக்கு ஆளாகவும் நாம் நினைக்கிறோம். அதற்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய குடும்பங்கள் இன்றைக்கு குடும்பமாக இருப்பதற்கு காரணம் நபிதான், வேறு யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது இறக்கப்பட்டு நபியை ஒரு வாழ்வியல் தத்துவமாக வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அனுப்பியிருக்கிறார். கோபச்சேவ் ரஷ்யாவுடைய அதிபர் முன்னால் இருந்தார். அவர் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறார். நம்முடைய வீட்டு பெண்களை நாம் வெளியே கொண்டு வந்துவிட்டோம், அதனால் ரஷ்ய குடும்பங்கள் சிதைந்து போய்விட்டது சொல். இன்னைக்கு ஆணுக்கு பெண் சமம் இல்லை, எல்லாருக்கும் வேலை. படித்தா எதுக்கு சும்மா இருக்கணும், வேலைக்கு போங்க. உண்மையிலே மனைவி என்கிற அந்த கேரக்டரை யாரும் செய்ய முடியாது. அம்மா என்கிற கேரக்டரை யாரும் செய்ய முடியாது. சைக்காலஜி சொல்றா, அம்மாவுடைய இடத்தை ஒருவேளை இன்னொரு பெண் நிரப்ப முடியும் என்றிருந்தால், அம்மா இல்லை, மரணம் அல்லது ஊரில் இல்லை, ஏதோ ஒன்று, அந்த குழந்தைக்கு அம்மா கேரக்டரை கொஞ்சம் வேற யாராவது அதில் மாற்றாக இருக்க முடியும் என்றால், அம்மாவின் அம்மா மட்டுமே இருக்க முடியும். அதுவும் 60% தான் இருக்கும், 100% இருக்க முடியும். அம்மா நல்லவளோ கெட்டவளோ, படித்தவளோ பாமரனோ, மார்க்கம் தெரிந்தவளோ தெரியாதவளோ, அந்த குழந்தைக்கு பொறுத்த மட்டிலும் அம்மா என்கிற அன்பும் அரவணைப்பும் அந்த குழந்தை என்ற அம்மாவால் மட்டும் தர முடியும் என்று உளவியல் என்று சொல்கிறது. ஒரு குழந்தை வளர்க்கிற அந்த பொறுப்பை வேறு யார் ஏற்றுக்கொள்ளும்? ஒரு பெரியவங்க சொன்னாங்க, மரண தருவாயிலே தன்னுடைய குழந்தைகளை வைத்துக்கொண்டு, நீங்கள் நல்ல குழந்தைகளாக பிறக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் பிறப்பதற்கு முன்னரே உங்களுக்காக நான் உழைத்திருக்கேன். அவர் சொல்கிறார், உனக்கு இதை செஞ்சுருக்கேன், அதை செஞ்சுருக்கேன், இதெல்லாம் சரி. கடைசி வசிய செய்கிறதுலாம் முன்னாடி இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு மரணம் வருவது முன்கூட்டி தெரியும். ஒரு வயோதிகம் 2 நாள் படுக்கையில் கிடப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் இனிமேல் பிழைக்கப் போவதில்லை என்றால் பிள்ளைகளை கூட்டு வைத்து பேசுவார்கள். எல்லாம் முன்னர் சகஜம், அது இயல்பு அது. ஆனால் இன்றைக்கி எதுவுமே தெரியறதில்லை, எதுவுமே யாருக்குமே தெரியறதில்லை. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடிய விஷயங்களில் ஒன்று திடீர் மரணம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திடீர் மரணத்தை நம்மை பாதுகாப்பான். அப்போ அவர் சொல்லும்போது, பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு சொல்லும்போது சொல்கிறாங்க, நீங்கள் பிறப்பதற்கு முன்னாலே உங்களுக்காக நான் உழைத்திருக்கிறேன். அப்போ பசங்க கேட்டாங்க, நாங்கள் பிறந்த படம்னா எங்களுக்கு அதை வாங்கி தருவீங்க, இதை வாங்கி தருவீங்க, அதுவும் ஓகே. பிறப்பதற்கு முன்னாலே எப்படி எங்களுக்கு என்ன செய்தீர்கள்? நீங்கள் நல்ல குழந்தைகளாக பிறக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல பெண்மணியை தேர்வு செய்து நான் உங்களுக்கு அம்மாவாக ஆக்கிறேன். தொலைதூரம் பார்வை, என் குழந்தைகள் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்போ என் குழந்தைகளை உருவாக்குகிற பெண்மணி சிறந்தவளாக இருக்கும். இன்றைக்கு கொஞ்சம் பழக்கத்திலே, கொஞ்சம் உலகியல் அழகிலே, உலகியல் வசதிகளிலே, அதெல்லாம் நிரந்தரமே கிடையாது. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் அடுத்த கணத்திலே வந்து விடுகிறார்கள். இந்த பணம் அவர்களுக்கு உதவி இல்லாமல் போய் விடுகிறது, அழகு போய் விடுகிறது, குடும்ப கௌரவம் சொல்லவே தேவையில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண் 4 காரியங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறார். அழகுக்காக, குலத்திற்காக, பணத்திற்காக, மார்க்க
நெறிகளுக்காக, இந்த 4 மார்க்க நெறிகளுக்காக நீங்கள் திருமணம் செய்வதை கற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு சிறந்தது என்று சொன்னார். மார்க்கம் எப்போதும் நிலைத்திருக்கும், மற்ற விஷயங்கள் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அது இடையில் வந்தது. யாருமே பணக்காரர்களாக பிறப்பதில்லை. பான் வித் சில்வர் ஸ்பூன் என்று சொல்வார்கள். அது ஒரு பேச்சுக்கு சொல்வது தான். இந்த குழந்தை பெயரிலே சொத்து இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது. யாராவது ஒருத்தர் காடியனா போட்டு அதை ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைக்கு 1 பைசா லாபம் கிடையாது. கோடீஸ்வர குழந்தை என்பதற்காக அது பிறந்த உடனே அனுபவிக்குமா? கிடையாது. எல்லா குழந்தைகளைப் போல கொண்டாடப்படும். கொஞ்சம் உயர்வான விஷயங்கள் அதுக்கு கிடைக்கலாம், அவ்வளவு. அப்போ பணம் போய்விடும், அழகு போய்விடும், குடும்ப அந்தஸ்து. கொரோனா போன்ற அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பேரிடர்கள் ஏற்பட்டால் எந்த குடும்பமா கோத்திரமா குடும்பம் பார்த்து கொண்டிருக்க முடியும். எல்லோரையும் அடித்து தள்ளிவிடும். வெள்ளமோ பேரழிவோ, மீதி இருப்பது குணம் மட்டும்தான். அப்போ அந்த குடும்பம் சிதறாமல் இருப்பதற்கு, கட்டி காப்பதற்கு, துன்பங்கள் நமக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள், அவனது கருணை, அவன் நம்மை மன்னிப்பது, அவன் ஒரு மிக்க ஞானமுடையவனாக இருக்கிற இந்த காரணங்கள் தான் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இந்த வசனத்தை நம் நேரம் கிடைக்கிற போதெல்லாம் சிந்திக்க வேண்டும். பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்திலே சொல்கிறான், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குகிறேன் சொல்லி நமக்கு வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்று சொன்னார். ஒரு சமீபத்தில் ஒரு விஐபி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். ஒவ்வொரு மனிதர்களும் 5 வருஷத்துக்கு ஒரு முறை தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க வேண்டும். 5 வருஷத்திலே அறிவு ரீதியாகவோ, பொருளாதார ரீதியாகவோ, சமூக ரீதியாகவோ ஒரு உயர்வு ஏற்படாவிட்டால் அவர்கள் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை என்றார். ஒவ்வொரு 5 இயர்ஸ், ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திரும்பி பார்க்கணும். இந்த 5 ஆண்டில் நம்ம வளர்ந்திருக்கிறோமா இல்லையா? ஏதாவது ஒரு வகையில் பொருளாதாரம் அல்லது சமூக அமைப்பிலே அல்லது அறிவு பெற்றுக்கொள்வதிலே அல்லது மனமுதிர்ச்சி ஏற்பட்ட விஷயத்திலே ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கிறதா என்று பார்க்கணும். இல்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கை கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்போதுமே நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற இந்த குடும்ப அமைப்பு, நமக்கு அந்த குடும்பங்கள் கிடைக்கிற அமைதி, குடும்பம் எதற்காக? நித்தஸ்குனு இலைகா, திருமணம் செய்யுங்கள் எதற்காக? நித்தஸ்குனு இலைகா, அவனிடத்தில் அமைதி பெறுவதற்காக. அப்போ அமைதி பெறுவதற்காகத்தான் மனைவி, அமைதி பெறுவதற்காகத்தான் குடும்பம், அமைதி பெறுவதற்காகத்தான் குழந்தை. அப்போ அந்த அமைதி கிடைக்கலன்னா ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறார். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமைதி நமக்கு தந்திருக்கிறான் என்பதற்காக நாம் நிரம்ப நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்திற்குமே நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு இமாம் சொல்லுவாங்க, ஒரு நியாமத் உங்களுக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னார். உதாரணமாக ஒரு கார் எனக்கு வாங்கியிருக்கிறேன், கார் கிடைச்சது. இந்த கார் என்னிடத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டும் சொன்னால் அந்த காரை பார்க்கிற போதெல்லாம், அந்த காரை உபயோகம் செய்கிற போதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் என்று மனப்பூர்வமாக நீங்கள் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு முறை எடுத்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது என்பது வேறு. ஒரு பொருள் கையில் கிடைக்கிற போது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது வேறு. ஆனால் அதை அனுபவிக்கிற போதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது அந்த நியாமத் நம்மிடத்திலே தொடர்ந்து இருப்பதற்கு காரணமாக அமையும் என்று சொல்கிறார். அப்படி பார்க்க போனால் எத்துணை நியாமத்துக்களை, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை ஒவ்வொரு நிமிஷமும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று எண்ணி பார்க்கிறோம். நாம் அல்லாஹ்வுக்கு நிறைய நன்றி கடன். போர் நடக்கிறது, நிறைய பயம் காட்டுகிறார்கள், மீண்டும் ஒரு கொரோனா என்கிறார்கள், சிலிண்டரே வராது என்கிறார்கள், அது கிடைக்காது இது கிடைக்காது என்று பயம் காட்டுகிறார்கள். பயம் காட்டுவதற்கு நிறைய இருக்கிறார்கள். ஆனால் நம்ம எப்போதுமே ஒன்றை ஞாபகத்தில் வைக்கணும், நேற்று வரை சிலிண்டர் கொடுத்தவன் கேஸ் கம்பெனிக்காரன் கிடையாது, அல்லாதான் ஒரு மீடியேட். நாளைக்கு தரப்போகிறது அல்லாத தரம். நாம் நம்முடைய வேலைகளை மிகச் சரியாக கவனமாக செய்து கொண்டே இருக்கும்போது எல்லாம் சரியாக நடக்கும். ஒருவேளை மாற்றி நடந்தால் அதை நம்மை சோதிப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த சோதனை, அவ்வளவு. வேற ஒன்று நம்ம செய்ய முடியாது. இங்கிருந்து எதையுமே செய்ய முடியாது. 1008 கருத்துக்கள் பேசுகிறாங்க, சொல்கிறாங்க, இதுதான், இவன் தான் தப்பு, அவன் தான் தப்பு, இது காரணம், அது காரணம். அல்லாஹ் தான் இது காரணம். அல்லாஹ் சோதிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சரியாக இல்லாவிட்டால் உங்களை சித்திரவதை செய்கிற, அலைக்கழிக்கிற மோசமான ஆட்சியாளர்களை அல்லாஹ் ஏற்படுத்தும். ஆட்சியாளர்களை தேர்வு செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்த பிரார்த்தனையிலே ஒன்று, அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹம்னா, எங்கள் மீது இரக்கம் இல்லாத ஆட்சியாளர்களை எங்கள் மீது சாட்டி விடாதே என்று கேட்க சொன்னார். ஆட்சியாளர்களை தேர்வு செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இப்போது நாம் எப்படி அல்லாஹ்விடத்தில் நடந்து கொள்கிறோமோ அதுபோலத்தான் ஆட்சியாளர். ஓட் மெஷினோ, கட்சியோ, கொள்கையோ, திறமையோ, அரசியலோ அல்ல, அல்லாஹ் தான். எனவே அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு செய்த நியமத்துக்களை நேரம் கிடைக்கிற போதெல்லாம் எண்ணி எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லுகிறான், அவனுடைய ரஹ்மத்தும் அவனுடைய அருளும் கருணையும் இல்லாவிட்டால் நாம் சிதறிப் போயிருப்போம் என்பதை சொல்கிறான். அதை விளங்கிக் கொண்டு எல்லா வாழ்வினுடைய எல்லா காலகட்டங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு செய்திருக்கக்கூடிய நியமத்துக்களை நன்றியோடு நினைத்து பார்த்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.